2019ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ய பதுக்கி வைத்திருந்தது தொடர்பான வழக்கில் வேலூர் தொகுதி திமுக எம்பி கதிர் ஆனந்த் வேலூர் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சேதுராம் வழங்க கேட்கலாம். சேதுராம், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ய பதுக்கி இருந்ததாக கதிர் ஆனந்தின் ஆதரவாளரும் திமுக நிர்வாகியுமான பூஞ்சோலை சீனிவாசனின் சிமெண்ட் குடோனில் இருந்து சுமார் 11.55 கோடி பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. இவ்வழக்கு தொடர்பாக வேலூர் நடுவர் நீதிமன்ற ஒன்றில் நடைபெற்று வரும் நிலையில் தற்போது வேலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கதிர் ஆனந்த் ஆஜராகியுள்ளார். தற்போது விசாரணையானது நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி சேதுராம்.